சிம்மத்துக்கு தான் வந்து அஷ்டம சனி, மன அழுத்தங்கள்லாம் அதிகமா குடுத்து, நெறைய ப்ராப்ளம்ஸ்லாம் குடுத்து, எங்களுக்கு எப்படி செழிப்பு வரும்? அதாவது உங்களுக்கு தான் செழிப்பே வந்தாகணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. இழந்ததையெல்லாம் நீங்க மீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ்குள்ள நெறைய சிம்ம ராசிக்காரங்க இருப்பீங்க. கண்டிப்பா இருப்பீங்க. ஒண்ணு ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும், இல்ல ஃபினான்ஷியலா ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும், இல்ல குடும்பத்தில ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும், கூட இருந்தவங்க பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க ஹர்டில்ஸ் கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்ப இது எல்லாம் நீங்க மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அவசியம். கரெக்ட்டா பிளான் பண்ணணும். நீங்கலாம் வந்து சித்தர்கள் வழிபாடு எப்பவுமே சித்தர பிடிச்சுக்கணும் சிம்மம். சித்தரோட கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் முருகர் வழிபாடு, அதுக்கப்புறம் சிவன், பார்வதி. இப்படித்தான் நீங்க வந்து ஒரு ப்ராசஸ்ல போய் தான் ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது சிம்மம் பண்ணணும். இப்ப எப்படி இருக்கும்னா, இனிமேல் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா, சனி இவ்ளோ அடி குடுத்தாலும், குரு உங்கள புரொடெக்ட் பண்ண வரதுனால, நல்ல ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸ் வரக்கான அமைப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ, அதில நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா, நீங்க வந்து மனசு கொஞ்சம் தளராதவங்க. ஜென்ரலாவே சிம்மம் என்ன சொல்லுவாங்கன்னா, நெகட்டிவா எதுவுமே சொல்லிறாதீங்க. எதுவா இருந்தாலும் பாசிட்டிவாவே சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஆனா, எங்களுக்கு தேவை பாசிட்டிவான விஷயங்கள் தான் அப்படின்னா, அந்த பாசிட்டிவான விஷயங்கள் தான் எங்களுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறதே ஒரு பாசிட்டிவிட்டி தான். இந்த டைம்ல வந்து பப்ளிக் வைஸ் நிறைய ரெக்கக்னிஷன் ஆகி அது மூலியமா இன்கம் வரக்கூடிய அமைப்புமே வந்து சிம்மத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ, அது என்ன வேலை பண்ணுனா, அந்த மாரி நம்ம பப்ளிக் வைஸ் நம்ம வந்து ரெகக்னைஸ் ஆவோம். இப்போ வந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்ல ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்றப்போ கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆவீங்க அப்படிங்கிறது தான். சில சிம்மம் மீடியாலலாம் இருப்பீங்க அப்படின்னா, அந்த மீடியா ஆப்பர்ச்சுனிட்டீஸை எவ்வளோ ப்ராப்பரா நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ, அது மூலியமாவே உங்களுக்கு செல்வ செழிப்புக்கான ஒரு குரோத் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்.